ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கோயிலுக்கு சோலார் செட்டப் பண்ணி தரப்போகிறோம். இந்த கோவிலில் ஆல்ரெடி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற காலமில் ஒரு 10 வாட்ஸ் பிளேட் வச்சு ஒரு 12 பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணி ஒரு லைட் எரிய விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதோட வெளிச்சம் வந்து அவங்களுக்கு வந்து பத்தாதனாலையும் அதோட பேக்கப் டைம் வந்து கம்மியாக இருக்கிறனாலையும் சோலார் செட்டப்பை வந்து மாற்றி தர சொன்னாங்க. இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 வாட்ஸு சோலார் பேனல் வச்சு 30 ஆட்டோ பேட்ரி போட்டு 3 லைட் எரியிற செட்டப் தான் நம்ம வந்து பண்ணித்தர போகிறோம். இதில் என்ன ஒன்றுனா, சோலார் பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களே வச்சுருந்தாங்க. அதவே தான் நம்ம வந்து ஃபிக்ஸிங்க்கு வந்து எடுத்திருக்கோம். ஆனால் இவங்களோட சோலார் பேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி எல்லாமே வந்து கரப்ட் ஆகி அவுட்புட் பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை. இதை வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 10 வாட்ஸ் பிளேட் நம்ம கலட்டணும் இல்லையா, அதையும் வந்து பேரலாக போட்டு இப்போதைக்கு டெம்பரவரியாக கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேனல் மாற்றிக்கலாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்மளும் சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷனும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு டிசி செட்டப் தான். இந்த செட்டப்பில் 2 லைட்டோ அல்லது 3 லைட்டோ விடிய எரியும். நம்ம இந்த இடத்துல தான் 2 பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். பேனலுக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மெயின் ரோட்லேயே இருக்குது. 2வது லைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மரத்துக்குள்ளார வந்து போட்டு கொடுத்துருக்கோம். 3வது லைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சுவாமி இருக்கிற இடத்துல வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். என்னோடய கேமராவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட வெளிச்சம் வந்து சரியாக வந்து கவர் ஆகலை. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரியாவே நல்ல வெளிச்சமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து புது பேனல் கொண்டு வந்திருக்கோம். பழைய பேனல் ஃபால்ட்டுங்கிறனால ஒரு வாரம் கழித்து அவங்க புது பேனல் வந்து வாங்கினாங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து மாற்றுறதுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புது பேனல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 10 வாட்ஸ் பேனலையும் கலட்டி விட்டாச்சு. இதுதான் அவங்களோட பழைய பேனலில் அவங்க சரியாக வந்து பராமரிக்காதனால இப்படி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியே சின்ன செட்டப் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.